விட்டிருந்த உதவி திட்டங்கள் எல்லாம் வந்து திரும்ப தொடங்கின மாதிரி சொல்லலாம். வந்து 6 லட்சத்துக்கு மேலே ஒரு பெரிய உதவி என்று சொல்லலாம். இதை வந்து பிரகாஷ் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கடா நாங்கள் தான் கொடுத்துனாங்க. இந்த விஷயமே நான் இந்த இடத்துல சொல்கிறேன்டா, அரசாங்கமோ எது வர்றதுமோ ஒன்றுமே இல்லை. நாங்களும் மூளை போல ஒரு சாதாரணமான ஆட்கள் தான். இப்படியே வாகனம் பெண்ட் பண்ணிடலாம். அது அதனால அந்த இடத்துக்கு போயிட்டு பெண்ட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்து எந்த ஜனாதிபதி எந்த மந்திரியோ ஓட்டு கேட்டு மட்டும் இந்த கொங்கடியாவுக்கு வரக்கூடாது. சுகே இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்த இந்த நிறுவனத்துக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றியை செலுத்துகிறோம். உங்களோட யூடியூப் சேனல் மூலமாக பல விஷயங்களை வெளிக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. சரி, எல்லாருக்கும் குறையில்லாம கூட இருக்கு தானே. இதனால் ஏதோ முடிஞ்சது செஞ்சிருக்கோம். பாரமா சந்தோஷம். வணக்கம். இந்த தமிழ் தரணியில் ஹார்ஜி தமிழா, நான் உங்க ஹார்ஜி பிரகலாத் கேஜி திவா. ஓகே, இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கக்கூடிய பகுதி எங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நுவரேலியா மாவட்டத்தில் கந்தப்பள பகுதியில் இருக்கக்கூடிய தாமரவள்ளி தோட்ட எஸ்டேட் பகுதி தான் வந்திருக்கோங்க. ஆமாம், நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மக்களால் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது எதற்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து இந்த ஸ்லிப் வந்ததால் கிட்டத்தட்ட 125 குடும்பத்துக்கு மேலே இங்கே இருக்கிற சித்தி விநாயகர் ஆலயத்தில் வந்து பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருந்தவங்க நிறைய நாள் போயிட்டு அது வந்து கொஞ்சம் சிச்சுவேஷன்லாம் குறைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப அதுலேருந்து கொஞ்சம் பேரை வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம். கிட்டத்தட்ட முழு பேரும் வந்துட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்லலாம் 125 குடும்பமும். ஸோ அப்போ வந்து சேஃப் இல்லாத இடத்த வந்து எப்படி அனுப்புவீங்கள் அப்படின்ட்டு அவங்களோட எதிர்ப்பை தெரிவித்து வந்து ஒரு போராட்டம் நடத்தியிருந்தவங்க. அப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும் நிறைய உதவி திட்டங்கள் வந்து செஞ்சு கொண்டு வரோம். இந்த மலைய பக்கத்தில் வந்து விட்டிருந்த உதவி திட்டங்கள் எல்லாம் வந்து திரும்ப தொடங்கின மாதிரி சொல்லலாம். வந்து ஸோ இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக இந்த இடலான சூழ்நிலையில் வந்து நாங்களும் எங்களோட உயிரை கூட அக்கறை செலுத்தாமல் வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். ஏன்னு சொல்லிச்சுன்னா இப்போ கூட இங்கே வந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்கு. ஆனால் இந்த மலைக்குள்ளேயும் தான் அவங்கள வந்து இந்த வீட்டில் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அப்புறம் அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கான திங்ஸ் தான் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. வந்து ஆனால் போன தரம் வந்து கொடுத்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, புதிய அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டுருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து இங்கேயும் வந்து நாங்கள் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஜோதிச்சிருக்கைகளும் வந்து அந்த இடத்துல இருந்து மக்கள் திரும்ப அவங்களோட வீட்டுக்கு அனுப்பப்பட்டாங்களான்னு சொல்லி சொன்னவங்கள வந்து நாங்கள் பிளான் பண்ணோம் அந்த 125 குடும்பத்துக்கும் பொதிய அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம்னு சொல்லி. ஏன்னா அவங்களோட வீட்டில் இப்போ வந்து வேலை செய்யலை, ஒன்றும் செய்யலை. அது வந்து அப்போ நம்ம கொடுக்குற சாமானை வச்சுக்கொண்டு கொஞ்சம் காலத்துக்கு சமைச்சேன்னானே அவங்களோட வாழ்க்கையை ஓட்டிக்கொள்வாங்களான்றதுக்காக வந்து எங்களால் முடிஞ்சது வந்து நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்களோட கதைச்சு ஸோ அவங்களோட விருப்பத்துக்கு இதை வந்து இந்த உதவி வந்து செய்கிறோம். கிட்டத்தட்ட 160 பொதி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து 125 இல்லை 130 அப்படி வந்து கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து இன்னொரு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேலே ஒரு பெரிய உதவி என்று சொல்லலாம் இதை வந்து. ஸோ அதான் நாங்கள் வந்து செய்ய போகிறோம். இப்போ அவங்க வீடியோவில் போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் முதல்ல பதுளையில் வந்து எந்த கடையில் வந்து பொருட்கள் வந்து கொடுத்தோமோ அதே கடை மூலம் தான் வந்து இந்த நுவரேலியாவில் வந்து பொருட்கள் கொடுக்கறதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணோம். என்ன சொன்னால் கடை ஓனர் வந்திருக்கார் வண்டியில். அதனால் நாங்கள் 4 பெட்டிக்கு போகலை, அங்கேருந்து அவங்களே டிரெக்டாக எல்லாம் இங்கே கொண்டு வந்தாங்க. அப்போ இங்கே வந்து இது வரைக்கும் இப்படியான ரோடுகள் பார்த்தது இல்லையான்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் சொன்னோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் அப்போ மட்டக்களை பக்கம் வந்து எங்களுக்கு இங்கே வந்து ரோடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வென் பண்ணிட்டு தான் இப்போ அந்த ரோட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் அதில் வென் பண்ணிட்டு தான் அதில் கீழே இறங்கணும். நாங்கள் அங்கேருந்து தான் அங்கேருந்து வந்து அப்படியே வாகனம் பெண்ட் பண்ணிடலாம். அது அதனால் அந்த இடத்துக்கு போயிட்டு பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வந்து போகிறோம். ஸோ நான் இங்கே ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வெதர். இப்போ ஈவினிங் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிளைமேட் வந்து வேறு மாதிரி இருக்கும். புகை பறக்கும். அப்படியே புகைன்னு சொன்னாலும் வந்து முகில் கூட்டம் அப்படியே சாரல் மாதிரி தூவிட்டு இருக்கும். வாயால் எல்லாம் வந்து புகை பறந்துகிட்டே இருக்கும் அந்த டைம். இந்த டைம் வந்து ஓகேவா இருக்குது. ஆனால் மற்ற இடங்கள்லாம் வந்து இப்போ முகில் வந்து ஃபுல்லாக சூழ்ந்த மாதிரி அப்படியே இருக்குது. ஓகே, நேற்றைய நாட்களையும் இதே இடத்துல வச்சு தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களோட நிலைமைகளை வந்து கேட்டறிஞ்சோம். அதாவது வந்து ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொண்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்கள வந்து நாங்கள் பேட்டி கண்டது வந்து நேற்றைய நாட்கள் கூட இந்த இடத்துல வச்சு தான். ஸோ நேம் லிஸ்ட்டு வந்து அண்ணா கிட்ட தான் இருக்குது பேர் எல்லாமே வந்து. டோட்டல் எத்தனை பேருங்கண்ணா? 122.
இங்கே இப்போ போகும்போது நுரையில டவுன் போயிட்டு அப்படி தானே போவீங்க? ஓகே சொன்னால் பேலன்ஸ் பார்சல் வந்து அந்த ஏரியா பிடிக்கும். அந்த வழியாக திரும்ப போவீங்க, அந்த போகிற வழியில ஒருத்தர் மெயினில் கொடுக்கணும் மிச்ச பேலன்ஸ் பார்சல். எல்லாருமே வந்து இப்போ இங்கே நிற்கிறாங்களா? நேம் லிஸ்ட்டில் இருக்கிறாங்களா? ரைட், ஓகே. ஸோ இப்போ இதில் ஒரு குடும்பத்துக்குமே வந்து அந்த காசு கொடுக்கவே இல்லை. அப்போ நேற்று வீடியோ போடுறதுக்கு அப்புறம் என்னென்னு சொன்னீங்க வந்து சிஎம் போயிருக்கு, மாவட்ட செயலகம் பிரதேச செயலகத்துக்கு சிஎம் போயிருக்கு. அது இல்லாமல் ஜனாதிபதி செயலகத்திலேருந்து வேறு அந்த என்பிபி கவர்மெண்ட் இருக்காங்க தானே, அவங்களோட பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்க்கு ஏன் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டு தகவல் வந்திருக்கு. அது இன்னும் கன்ஃபார்மாக அது ஏன் பண்ணாங்கன்னு அது அவங்களுக்கு இன்கொயரி போய்க்கிருக்கு, என்ன காரணத்தால் அவங்க பண்ணாங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே. நாங்கள் வந்து முடிவு பண்ண நாங்கள் இங்கே வந்து நேரத்தோட பதிலையில் கொடுத்துனாங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி மொத்தம் கிட்டத்தட்ட 125 பேர், அதாவது 125 குடும்பம் வேணும். 125 குடும்பத்தை செலக்ட் பண்ணி வந்து நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். என்னடா டைம் பிந்தி இன்றைக்கு வந்து ஒரு 5 மணி ஆகிட்டா இதை கொடுத்து முடிச்சுட்டு மிச்ச விஷயங்களை காய்ப்பேன். ஓகே, நேம் லிஸ்ட் ஒரு வாசி பெரிய ஒரு உதவி திட்டம் ஒன்று சொல்லி சொல்லலாம். ஆமாம், செஞ்சதுலேயே வந்து கிட்டத்தட்ட 125 குடும்பம். ஆனால் மொத்தம் சேர்த்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணது 160. அது மிச்சம் வந்து வேறு இடத்துல நாங்கள் காட்டுறோம். அதை வந்து இப்போ இந்த இடத்துல வந்து 125. சரியா நேற்று வந்து இந்த இடத்துல வந்து அந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் வந்து செஞ்சுருந்தவங்க அது நேற்றைய காணொலி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களே. ஒரு நீட்டாக பைக்கிங் பண்ணிருக்கீங்களே, நல்லா இருக்கு. போன வாட்டியோட இந்த வாட்டி நீட்டாக பண்ணி தந்துருக்கீங்க. போன வாட்டி அந்த பேக் இந்த வாட்டி இந்த பெரிய பேக் போட்டு, போன வாட்டி நான் இந்த பேக் போட சொன்னேன், நீங்கள் தான் போட சொன்னீங்க. அதாவது நாங்கள் போன வாட்டி வந்து அந்த கடையில் நேரடியாக போயிட்டு வந்து நாங்கள் ஆர்டர் எடுத்துக்கொண்டு பஸ்ஸோட மகன் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இப்போ சொல்லிட்டு நம்பிக்கை மூலம் வந்து நாங்கள் காசு அனுப்ப அவங்களே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து அதில் வந்து நாங்கள் டீட்டெயிலாக சொல்லுவோம். எங்கள் பேர் வாசிக்கிற என்ன இதில் வரீங்களா? அரிசி எடுத்து வந்தீங்கன்னா சரி நாங்கள் கொடுக்க ஆரம்பிப்போம். त्यागराज निर्मला त्यागराज राजेश खन्ना अंडस्वामी वीरकुमार वीरकुमार निर्मल निर्मल अरुणराज रुद्राज उदय कुमार मनोरंजन எத்தனை பேர் நடிக்கிறேன் குடும்பத்தில் जयसिंह राजा राजेंद्रन दयानंद
எத்தனை பேர் கொடுக்கலன்றதை டிக் பண்ணி வச்சிங்களா சொல்லுங்க இந்த பார்சல் நாங்கள் தர நீங்கள் கொடுங்க. பாப்பு பாப்பு யார் யார் பூவதி பூவதி தனபாக்கியம் அர்ச்சந்திரன் அர்ச்சந்திரன் என் விஜய் அர்ச்சந்திரன் கொடுக்காத என்னங்க அர்ச்சந்திரா ஐயோ நீங்கள் நோமலை என்னங்க நாங்கள் தாரம் பாடுறதுனால 5 பாய் 5 என்ன ஆமாம் 6 கொடுங்க. சரி ஓகே 6 கொடுங்க. 6 எடுங்க ஒன்று கூடவே எடுங்க அதற்கு வாங்கி வச்சிருக்கோங்க 2 4 6 ஓகே ரைட் சரியா ஓகே சரியா ஓகே. இப்போ இதில் எல்லாரும் கிடைச்சு தானே எல்லாரும் கிடைச்சு தானே கிடைச்சதா எல்லாருக்கும் ஓகே சந்தோஷமா ஓகே ஓகே தானே ரைட். என்ன சொன்னால் நேம் லிஸ்ட்டில் இருக்கிற பேரில் இருக்கிறவங்க 5 பேர் இனி வரல. ஸோ அவங்களோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 6 பேருக்குரியதை வந்து நாங்கள் 7 பேருக்கு இறக்கி கொடுத்துருக்குறோம். நாங்கள் மிச்ச பார்சல் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போக போகிறோம். மொத்தம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணது 160 பார்சல். 160 பார்சல் கடையால் எக்ஸ்ட்ரா 2 கொடுத்தாங்க. 2 ஃபேமிலிக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மொத்தம் 162 பார்சல். இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் கொண்டாந்து கொடுத்த இந்த நிறுவனத்துக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றியை செலுத்துகிறோம். இதே போல் எங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ சூழ்நிலையிலையும் இந்த இடத்துக்கு எங்களை அனுப்பிட்டாங்க. நாங்கள் மன வருத்தத்தோடு தான் வந்திருக்கோம். அரசாங்கத்தால் ஏதாச்சும் எங்களுக்கு முடிவு ஒன்று எடுத்து கொடுங்க. நேற்று நாங்கள் வந்ததுலேருந்து இப்படி மழை பெய்யுது, என்ன செய்கிறதுனே எங்களுக்கு தெரியலை. அதனால எங்களுக்கு உணவுப் பொருள்லாம் கிடைச்சாலும் எங்களுக்கு இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு நிம்மதி இல்லை. அதனால அரசாங்கத்தால் நாங்கள் போராட்டமெல்லாம் செஞ்சுருக்குறோம். ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து கொடுங்க. இங்கே உள்ள 120 குடும்பத்துக்கும் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து கொடுங்க. இந்த இடத்துல இருக்கலான்னு சொல்லி தானே நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். திரும்ப எம்பிஆர் ரிப்போர்ட்டில் வந்து எங்களை இருக்கலும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனாலும் இங்கே வந்து இருந்து நாங்கள் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ இயலாது. அதனால அரசாங்கத்தால் எங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ஒரு தீர்வு எங்களுக்கு எடுத்து கொடுங்க. இந்த உணவுப் பொருளெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாங்கள் நன்றி சொல்கிறோம். சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் எத்தனை நாள் வந்து ஒரு நாளா நேற்றாக வந்து நீங்கள் இப்போ அங்கேருந்து கோயிலேருந்து 4 நாள் அதுக்கப்புறமா வந்து இது வரைக்கும் ஒருத்தர் இங்கே நேரடியாக வந்து பார்க்கலையா? சரி, அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு இப்படி இந்த பாதிப்பு வந்ததுக்கப்புறமா வந்து என்ன வேலைகளுக்கு திரும்ப போகக்கூடிய மாதிரி இருக்கா? எல்லாரும் வந்து வேலைக்கு போகிறாங்களா இல்லாட்டி எப்படி பிள்ளைங்களே போகத்தான் சொல்கிறாங்க. நான் யாரும் போகலை, வேலைக்கு போகல. அப்போ எப்படி வந்து உங்களோட இப்போ 4 நாளாக இங்கே வந்து சாப்பாடு அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு இருக்கீங்க? அப்படின்னா இப்போதைக்கு கிடைச்ச நிவாரணத்தை வச்சு தான் எதுவும் மேனேஜ் பண்ணி கொண்டு போய்கிட்டு நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து சந்தவங்க இதுக்கு பிறகு இதுதான் பெஸ்ட் டைம். இதான் ஃபஸ்ட்டு அந்த கோயிலில் வச்சு கொடுத்ததை சொல்கிறீங்களா? கோயிலால் வச்சு கொடுத்தது மட்டும். அப்போ நீங்கள் கோயிலேருந்து வரைக்குள்ள கோயிலால் தந்தவங்களா ஏதாச்சும் உங்களுக்கு? கொடுத்தாங்களா? பிரச்சனை இல்லை. நாங்கள் நேர்தூரம் வந்தால் ஆரம்பத்தில் அந்த கோயிலில் வந்து இவங்களுக்கு தான் இந்த மக்களுக்கு தான் வந்து சமைச்சு கொடுக்குறதுக்காக வந்து அந்த காசு கொடுத்துட்டு நாங்கள் போனாங்க. அதுக்கப்புறமா தான் திரும்ப நாங்கள் யோசிச்சது நாங்கள் இங்கே வாங்கினோம் இவங்க மூலம் தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ண நாங்கள் அப்படி இங்கே வருவோம். அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கான தான் மெயின் பண்ணி செய்கிறோம் நாங்கள் ஏன்டா கட்டாயம் செய்யணுன்றதுக்காக. ஆனால் அந்த இடத்துல இருந்ததாக கோயிலெலாம் தங்க வைக்கப்பட்டிருந்தவங்க கிட்டத்தட்ட எவ்வளோ காலமாக தங்க வைக்கப்பட்டிருந்தேன்?
கிட்டத்தட்ட 35 நாட்களுக்கு மேலே இருக்கும். 40 நாள் மேலே. 36 நாள். அப்போ வந்து அங்கேருந்து இப்போ கிட்டத்தட்ட அவங்களோட வீட்டை வந்து திரும்ப போய் சொல்லியிருக்காங்களாம்னு சொல்லி எல்லாரும் திரும்ப அனுப்பியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. அதுக்காக தான் நாங்கள் அவங்களுக்கு எப்படியும் இங்கே இருக்கக்குள்ள வேலைகள் செய்யலான்றதுக்காக தான் இந்த பொதியை வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி உடனே வந்து இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் கொண்டு வந்தது. ஆனால் என்ன தான் கொடுத்தாலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் தான் அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. இப்போ நிம்மதியாக கொடுத்துருக்கோம். இதை கொண்டு சமைச்சு அவங்க விட்டு நிம்மதியாக சாப்பிட முடியல எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பயந்து ஒன்று இருப்பாங்க. இப்போயும் வந்து மழை பெஞ்சு கொண்டிருக்கு. நாங்கள் நேற்று இந்த இடத்துல வந்து நாங்கள் இன்றைக்கும் திரும்ப வந்திருக்கோம். இப்போயும் வந்து அந்த சிச்சுவேஷன் இருந்து கொண்டே வந்துருக்கு. ஸோ அப்போ இந்த உயிர் பயத்தோட அவங்க எப்படி வாழ்வாங்கன்னு சொல்லி தெரியாது. நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நாங்கள் இந்த நிவாரண பொதியை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. மொத்தம் இப்போ எத்தனை பேருக்கு நான் கொடுத்துட்ருக்கீங்க? இங்கே 122க்கு மேலே கொடுத்துப்பட்டிருக்கு. 122க்கு மேலே கொடுத்து மிச்ச பார்சல் நாங்கள் வந்து அண்ணாக்கள் கையில் வராதவங்கள்ட்ட லிஸ்ட் இருக்குது, கொடுத்து பார்த்து கொடுத்துருவோம். ஆமாம், அவங்களோட கையில் வந்து நாங்கள் கொஞ்சம் பார்சல் வந்து ஒப்படைச்சிருந்தாங்க. அண்ட் வந்து இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சேர்த்தாலும் எங்கள் மூலம் தான் செஞ்சவங்க இருக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து. இப்போ நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவோம். கண்டிப்பாக அவங்க வெளிநாட்டிலேருந்து வீடியோக்கள் பார்ப்பாங்க. ஆர்ஜே தமிழா முதல் முறையாக நீங்கள் வந்து எங்களுக்கு யூடியூப் சேனல் தனியாக கூட உங்களோட யூடியூப் சேனல் மூலமாக பல விஷயங்களை வெளிக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. அதோட உணர்வு கொடுத்த பொருட்களுக்காக உங்களுக்கு ஆர்ஜே தமிழா யூடியூப் சேனலுக்கும் இதை நன்கொடையாக வழங்கிய அவங்களுக்கும் நாங்கள் கொங்குடைய தாமிரவள்ளி தோட்ட சார்பாக நன்றியை சொல்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் குறையில்லாமல் கூட இருக்குது தானே, பிரச்சனை இல்லை. நீங்கள் பதவி போகிறீங்களா சொல்லுங்கள். என்னென்னு கேட்டால் இந்த கொங்குடையில் கொடுத்துறேன். கொங்குடைய மெடிசன் வந்து சரியான முறையில் யாருமே இல்லைங்க. கோவிலில் இருக்கும்போது சரியான முறையில் இல்லை. எல்லாம் சரியாக இருக்கும்போது போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. எல்லோரும் இருக்கும்போது எங்களுக்கு இப்போ ரோட்டு வழி இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ அங்கே வந்து சொன்னார், கிராமசர் சொன்னார், நீங்களாம் போங்க, நீங்கள் சாமான் எடுங்க போங்க அப்படின்னு சொன்னார். அப்போ சொன்ன பிறகு எல்லோரும் வந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் இப்போ கொஞ்சம் பேர் நாங்கள் இருந்தோம் அங்கே கோவிலில், கொஞ்சம் பேர் கோவிலில் இருந்தோம். திருப்பி இங்கேருந்து எல்லாம் கால் பண்ணி எதாவது சொன்னாங்க. அதான் சரியான பிழை. இப்போ நம்மளாம் போகிறதுக்கு இந்த கோயிலையும் பண்ணிங்கன்னா போகிறதுக்கு வழியே இல்லை. இப்போ இங்கே போகிறதுக்கும் மேலே போகிறதுக்கும் வழி இல்லை, தண்ணி இல்லை கணிக்கி குடிக்கிறதுக்கு. இதெல்லாம் சரியான பிழை. ஏன்னா நம்ம கொங்குடைய மெடிசன் எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் என்ன வேணும் செய்ய முடியும். அதான் நான் இன்றைக்கி வேணும் சொல்கிறேன். கேட்டால் இவங்க எல்லாம் ஒத்துமை சந்தோஷமாக இருக்கணும். இப்போ நம்ம காலம் முடிஞ்சு போச்சு, நம்மளோட பிள்ளைங்க எல்லாம் மிச்ச நாளைக்கு வாழணுமே. அவங்க இப்போ நம்மளோட வயசு போச்சு, நம்ம நாளைக்கு நம்ம செத்து போயிடலாமே. நம்மளோட பிள்ளைங்க முக்கியமே நம்மளுக்கு. அவங்களோட முயற்சி தான் நாங்கள் அவங்களுக்காக தான் நம்ம போராடுறோம். இந்த நேற்று கூட எல்லாம் போராடணும், அவங்களுக்காக தான் நாங்கள் போராடுறோம். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்காக. அந்த பிள்ளைங்க தான் முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறது வழி இல்லை. ஒரு பென்சில் ஒரு குப்பி கொடுத்து ஸ்கூல் போயிடுமா. இப்போ யூனிஃபார்மும் இல்லை, இப்போ வெள்ளை கலர் யூனிஃபார்மும் இல்லை போகிறதுக்கு அவங்களுக்கு. அதனால இங்கே வந்து ஸ்கூல் அங்கே என்ன இருக்குது? முதல்ல பாடசாலை இருக்குது. அப்போ பாடசாலை தரம் 1லேருந்து 5 வரைக்கும் இங்கே பணி இருக்குது. அந்த ஸ்கூல் ஆல்ரெடி எம்பிஆர் ரிப்போர்ட்டில் சொல்லி அது இப்போ இந்த சிலிப்புக்கு முதே அங்கே இருக்க பிள்ளைகள் செவரெலாம் அடிச்சிருக்கனால பிள்ளைகளை படிக்க இல்லாது அப்படின்னு சொல்லி பணியை ஒரு மண்டபத்தில் தான் போட்டிருந்தாங்க. ஸ்கூல் பிள்ளைகளை பணியை போட்டிருக்காங்க. திருப்ப அதுவும் இப்போ இல்லாமல் வேறு ஸ்கூல்களுக்கு மாற்றிட்டாங்க. 6 to 11, 12 வரைக்கும் கந்தப்பள்ளி டவுனில் உள்ள ஸ்கூலுக்கு தான் அனுப்புகிறாங்க. இங்கேருந்து கந்தப்பள்ளிக்கு போகணுமா? கந்தப்பள்ளி இப்போதைக்கு இந்த ஏரியாவில் ஒரு ஸ்கூல் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு சாதாரணமாக கிரேட் 1 இருந்து கிரேட் 5 வரைக்கும் போகிறதுக்கு சாதாரணமாக சின்ன பிள்ளைகளாக தான் தூரத்தான் போகிறதுக்கு இருக்குது. இந்த ஸ்டேட்டாக ஒரு ஸ்கூல் ஒன்றும் இல்லை இருக்குது. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா சார், நாங்கள் வந்து மண்டபத்தில் தான் இருந்தோம். ஆனால் இவ்வளோ ஆக்களையும் மண்டபத்தில் வந்து ஜிஎஸ் தான் போக சொல்லி சைன் வாங்கினார். இன்னைக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, நான் யாரையுமே போக சொல்லலை, அவங்க விருப்பத்துக்கு தான் அவங்கவுங்க போனாங்க. நாங்கள் வந்து அவர் தான் போக சொன்னார், பேர் கூப்பிட்டு சைன் பண்ணி அவர் தான் போக சொன்னார். இதே பிரச்சனை இப்போ எங்கள்கிட்ட சொல்கிறீங்க, நாங்கள் சாதாரண மீடியா இது சம்மந்தவங்களுக்கு ஒன்று தெரியாது. அதை தாண்டி வந்து ஒரு யூடியூப் சேனல் தான். சரிதானே? நீங்கள் இது உண்மையில் ஒரு பெரிய அதிகாரியோ யாராச்சும் வந்து கேட்க நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சொல்லுவீங்களே இந்த விஷயத்தை? சரிதானே? அவ்வளோ பேரும் அன்னைக்கு இருந்தாங்க. நேற்று முந்தா நாள் வந்து 35 குடும்பம் வந்துருச்சு இங்கே. அப்போ நாங்கள் 2-3 நாளாக வர முடியாத சூழ்நிலையில் தான் அங்கே இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, டொய்லெட் வசதி இல்லை. வந்து என்ன செய்கிறேன்னு மழையும் கூடனால அங்கே தான் இருந்தோம் நாங்கள். அப்போ அங்கே இருக்கக்குள்ள அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களும் உங்களை வந்து போக சொல்லிட்டு வந்தோன்னே, நீங்கள் எப்படி போக சொல்லி நீங்கள் இங்கே இருக்கலாம். அந்த சின்ன பார்சல் ஒன்று கொடுத்தாங்க தெரியும், அதை நீங்கள் போகிறேன்னு தானே எடுத்தீங்க, ஏன் போகாமல் இங்கே இருக்கீங்க, நீங்கள் போயே ஆகணும்னு. ஒரு நைட் நேரமே மழை வந்து, நேற்றெல்லாம் நாள் முழுக்க மழை. அதே மாதிரி நைட்டுக்கு மழை வந்து ஏதாவது நாங்கள் மண்டபத்தில் இருந்தோம், ஏதாவது ஒரு ஆபத்துனா நாங்கள் இங்கேருந்து எப்படி போகிறது? 2வது அவங்க சொல்லி அனுப்புனாங்க, இங்கேருந்து நீங்கள் போங்க, மழை வந்து 100 மில்லிமீட்டர் மழை பெஞ்சால் மறுகையும் நீங்கள் மண்டபத்துக்கு வாங்கன்ட்டு இப்போ சொல்கிறாங்க. அனுப்புனவங்களும் அவங்க பாரம் எடுக்க மாட்டாங்கண்ணா. அப்போ திடீர்னு ஏதாவது ஒரு அனர்த்தத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் இங்கே உள்ள மக்கள்லாம் எங்கே போவாங்க? அப்போ என்ன செய்கிறது? அப்போ அரசாங்கம் வந்து எங்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை தானே, எங்கள் உயிருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை எங்களுக்கு. நீங்கள் ஜனாதிபதிக்கு வைக்க போகிற வேண்டுகோள் என்ன சொல்ல போகிறீங்க? அங்கே பார்த்து சொல்லுங்கள். என்னன்னு கேட்டால்,
எங்களுக்கு வந்து இப்போ இதில் வந்து எப்படியாச்சும் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல முறையில் எங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்கன்னு சரி. எங்களுக்கு உயிருக்கே உத்தரவாதம் இல்லை தானே. அப்போ அப்படின்னக்குள்ள அரசாங்கத்தால் வந்து யாருமே எங்களை பார்க்கல. இங்கே உள்ளவங்க தான். நாங்கள் கோயிலுக்கு போனோம். போன மாதம் 26ஆம் தேதி நாங்கள் போனோம். கோயில் மண்டபத்தில் உள்ளவங்க தான் எங்களை பார்த்தாங்க. ஜிஎஸ் வந்து 3 நாள் பாரம் எடுத்து 3ஆம் நாள்லேயே ஜிஎஸ் சொல்லிட்டாங்க. அவங்க இப்படி கொங்கோடியாவில் வந்து மிலிட்ரி டிவிஷனில் எம்பிஆர் ரிப்போர்ட் நல்லா இருக்குது, அவங்கவுங்க போயிட்டு அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்க முடியாத சூழ்நிலைமையில் தான் அவங்க என்ன செய்கிறதுன்றதுக்காகத்தான் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் இனியும் என்ன நடக்கும்னு சொல்ல தெரியாது. ஆனால் அவங்க சொன்னாங்க எந்த இதாக வந்தாலும் அனத்தை வந்தால் நாங்கள் வந்து உங்களை பாரம் எடுப்போம், நீங்கள் வாங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் இன்றைக்கி முடிவில் சொல்லிட்டாங்க, நாங்கள் அவங்க வந்தால் பாரம் எடுக்க மாட்டோம், நீங்கள் இருக்கிறனால அவங்களும் அங்கே வந்து தங்குறேன்ற முடிவு எடுத்திருக்காங்க, நீங்களும் போங்கன்னு தான் இன்றைக்கி எங்களை அனுப்புனாங்க. தயவுசெய்து ஜனாதிபதி பார்த்தா எங்களுக்கு ஏதாவது இதில் உதவி செய்யணும். எங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, இருக்கிறதுக்கு ஒரு ரோட், போகிறதுக்கு ஒரு ரோட் கூட இல்லை. அப்போ அந்த வசதியை அவங்க தானே செஞ்சு கொடுக்கணும். எங்களை வந்து அரசாங்கத்தால் யாருமே பார்க்கல. இன்னைக்கு வந்து எம்பிஆர் ரிப்போர்ட் வந்ததும் அது ஒரு பொய்யான ரிப்போர்ட் தான். ஜிஎஸ் வந்தாங்க, வெல்ஃபேர் வந்தாங்க, அவங்க வந்து ஆனால் அந்த வீடுங்களில் வந்து ஒவ்வொரு வீடையும் ஒவ்வொரு ஏரியாவும் ஏறி பார்க்கல. சும்மா வந்தாங்க, சும்மா வந்து பார்த்துட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க. இப்போ இங்கே வந்து நாங்கள் எஸ்டேட்டில் வேலை செஞ்சாலும் துரமார் வந்து வேலைக்கு மட்டும்தான் எங்களை கூப்பிடுறாங்க. அப்போ எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை தானே. நாங்கள் எங்கேருந்து வேலைக்கு போவோம், எப்படி சாப்பிடுவோம், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு எப்படி அனுப்போம். இந்த கொங்கோடியாவை எடுத்துக்கிட்டால் ஒரு ஸ்கூல் கூட இல்லை. இருந்த ஒரு ஸ்கூலையும் மூடிட்டாங்க. அதுவும் பிள்ளைகள் பிரதாசாதாவில் தான் படிச்சிச்சிங்க. இப்போ அது தானும் இல்லை. அப்போ நாங்கள் பிள்ளைகளை எங்கே கொண்டு விடுவோம்? சரி, உண்மையிலே வந்து எங்களால் முடிஞ்சது நாங்கள் இதை வந்து வீடியோ பண்ணி போடுறோம். இது மூலம் யாராச்சும் பார்த்துட்டு உங்களோட எடுத்து காய்ச்சாங்கன்னா நீங்கள் சரியான உண்மையை வந்து சொல்லிக்கணும். எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருந்து நீங்கள் என்னென்னு சொன்னால் மொத்தம் 125 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறாங்களே இங்கே வந்து. ஸோ அவ்வளோ பேருமே வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் நேற்று எல்லாருமே சேர்ந்து அந்த டவுனில், அதாவது மெயினில் என்னென்ன பண்ணாது, இந்த கோயிலுக்கு முன் ஆர்ப்பாட்டம் செஞ்சீங்க நேற்று சித்தி விநாயகர் கோயிலுக்கு முன்னுக்கு தானே வந்து அந்த ஆர்ப்பாட்டம் வந்து செஞ்சவங்க. அதுக்கப்புறமா வந்து கலைஞ்சதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் பேர் வந்து நாங்கள் இந்த இடத்துல சந்தித்தேன். இப்போ இன்றைக்கு வந்து நேற்று எல்லாரும் தான் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சீங்களா? இதில் நிற்கிறாங்களா? ஸோ அப்போ அவங்கள தான் இதில் நிற்கிறாங்க. எங்களால் முடிஞ்சது இதை நாங்கள் வந்து கடத்தி விட்டுருக்கோம். இப்போ நாங்கள் கொடுத்தது வந்து நாளை காணும்னு சொல்லி தெரியல. ஏதோ அவங்க இங்கே இருக்க வரைக்கும் சாப்பிட்டு பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். நாங்கள் செய்தாலும் எங்கள் மூலம் இருந்து எங்களை நேசிக்கிறவர்கள் தான் இந்த காசில் வந்து போட்டவங்க. அதை யார் யாரும் நாங்கள் போக வந்து சொல்கிறோம். ஐயா தமிழுக்கு நன்றி. நாங்கள் இருக்கும் இந்த இடத்துல வந்து நாங்கள் நிம்மதியே இல்லை. நைட்டெல்லாம் கொஞ்சம் தரி நாங்கள் தூங்கலை. இங்கே இருந்தீங்களா? ஆமாம், எங்கள் வீட்டுங்களில் இருந்தோம். வீட்டுங்களில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தா அந்த நிலைமை தெரியும். பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சுகம் இல்லாதவங்க, கால் கை முடியாதவங்கள வச்சுக்கிட்டு படாத பாடுபடுறோம். நாங்கள் நம்பி போனால் எங்களுக்கு வீடு கிடைக்கும்னு சொல்லி இடையில எங்களை அனுப்பி விட்டாங்க. ஏனோ தானோ மாதிரி அந்த குப்பையை பொறுக்கி வீசுகிற மாதிரி வீசுனாங்க எங்களை மண்டபத்தில். முதல்ல கொடுத்த அந்த காசு ஒரு கொடுப்பனவும் கிடைக்கல இது வரைக்கும். எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு உடுப்பு தந்தாங்க, இதே மாதிரி சாப்பாடு சாமான் தந்தாங்க. அதுகளை கொண்டாந்து வச்சுக்கிட்டு தான் நாங்கள் சாப்பிட்றோம். ஒன்று இருந்தால் ஒன்றும் இல்லை. நாங்கள் போன மாதத்துலேருந்து இன்னி வரைக்கும் நாங்கள் வேலை இல்லை, கைகளில் காசு இல்லை. அரசாங்கம் அந்த உதவி செய்து இந்த உதவி செய்து இவ்வளோ தர அவ்வளோ தரன்னு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. சுகம் இல்லாட்டி எங்களுக்கு கிளினிக் போக கூட, எங்களுக்கு மருந்து வாங்க கூட எங்களுக்கு காசு இல்லை. நாங்கள் அதெல்லாம் நம்பி போகலை. எங்களுக்கு இந்த ஊரை விட்டு போயிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்கும்னு தான் போனோம். இடையில எங்களை குப்பையை தூக்கி வீசுகிற மாதிரி ஜிஎஸ் தான் வீசினார். காலமெல்லாம் இது சிலிப்பேரியா நாங்கள் ரெட் மார்க்னாங்க. அன்னைக்கு ஜெலோ மார்க்குன்னு சொல்லிட்டாங்க, க்ரீன் மார்க்குன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு 150 மில்லிமீட்டர் வந்து மழை பெஞ்ச கோய்க்கு எல்லாம் மண்டபத்துக்கு திருப்பி வாங்கன்னு சொன்னாங்க. எங்களை இது வரைக்கும் யாரும் எங்களை வந்து பார்க்கல. ஏன்னா எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் போயிடுச்சு. எப்படியாச்சும் போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் குப்பையை தள்ளுற மாதிரி தள்ளிட்டாங்க. ஆனால் பயந்து வந்து நேற்று நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை எங்களுக்கு. இந்த கால் கையில் நடக்குது, ப்ரெஷர் சுகர் எல்லாம் இருக்குது. இந்த கூதலில் வந்து நாங்கள் இந்த அரிசியை வாங்கி அதை சரி நாங்கள் சேகரித்து வச்சுக்கிறோம்ட்டு சொல்லி நாங்கள் எல்லா காலையில் நாங்கள் 2 மணிலேருந்து இன்றைக்கி அப்போ 6 மணி ஆக போது 6 மணி வரைக்கும் இந்த கூதலில் நிற்கிறோம். இந்த கூதை உங்களுக்கும் தெரியும், நாங்கள் இங்கே என்ன பாடுபடுறோம்னு உங்களுக்கும் தெரியும். இதே மாதிரி நாங்கள் எல்லாம் எங்கள் பிள்ளைகளும் ஓட்டு போடுது, நாங்களும் போடுறோம். இப்போ எங்கள் பிள்ளைங்க இந்த மாதம் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை புஸ்தகத்தை எடுத்து படிக்க கூட பயப்படுதுங்க. ஏழாவது எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை படிக்காமல் வீட்டில் இருக்குதுங்க. இந்த மலையில் புஸ்தகத்தை எடுத்தாலே எனக்கு பயப்படுது. எந்த நேரம் கல் உருண்டு வருமோ மண் உருண்டு வருமோன்னு பிள்ளைங்க பயந்து கிடக்குதுங்க. எந்த ஒரு சலுகையும் எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. தயவு செய்து எந்த ஜனாதிபதி எந்த மந்திரியோ ஓட்டு கேட்டு மட்டும் இந்த கொங்கோடியாவுக்கு வரக்கூடாது. யாருக்கும் ஓட்டு தரைய மாட்டோம். எங்களுக்கு தயவு செய்து இருக்கிறதுக்கு ஒரு வீடுகள் கட்டி தாங்க. வேற இன்னுமே வீடு தான் எங்களுக்கு கட்டாயம் தேவை. வேற ஒன்றும் இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வாழ்றதுக்கான ஒரு இடம் தெரியல. இப்போ அதான் நான் சொன்னேன், இப்போ
நாங்கள் வந்து அரசாங்கமோ எது வர்றதுமோ ஒன்றுமே இல்லை. நாங்களும் உங்களை போல ஒரு சாதாரணமான ஆட்கள் தான். என்ன நாங்கள் வீடியோ செய்கிறோம், யூடியூப் செய்கிறோம், அவ்வளோதான். எங்களால் முடிஞ்சது நாங்கள் ஆரம்பத்தில் வந்து நிறைய உதவிகளை வந்து செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறமா வந்து அதான் இந்த வீடு இல்லாம தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு கண்டிப்பா வீடு தான். என் மகன் எல்லாம் இன்னைக்கெல்லாம் வந்து இருக்கவே மாட்டேன்ட்டாரு. சரி, இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம் மட்டும் நீங்க நம்புறீங்களா? முதல்ல அரசாங்கம் அப்படி என்று அதான் என்ன சொல்றேன்டா, மெயினான இடத்துக்கு சில விஷயங்கள் போகவில்லை, அதான் பிரச்சனை. சரிதானே? ஆனால் எல்லா இடங்களும் நாங்கள் நேரத்தோடு இப்படி தான் பதில் மக்களை போய் சந்திச்சினாங்க. அங்கிருந்தவங்க சொன்னவங்களும் எங்களுக்கு இந்த இது வரைக்கும் எந்த கொடுப்பனவும் கிடைக்கலன்னு சொல்லி நாங்கள் வீடியோ போனதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் திரும்ப அவங்கள போய் சந்திச்சினாங்க. ஒரு 2 கிழமையால் அவங்க எல்லாரும் சொன்னவங்களும் எங்களுக்கு திரும்ப கிடைச்சிட்டேன்னு சொல்லி. ஸோ சம்டைம் உங்களுக்கும் கிடைக்கலாம், உங்களுக்கு தெரியல. இந்த வீடியோ மூலமே ஏதாவது நன்மை கிடைக்கலாம். என்ன சரியான இடத்துக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்தா அது யார் கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட கையில் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது மூலம் இந்த மக்களுக்கு நன்மை கிடைக்கும். இதுக்கப்புறமா வந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்து போகணும், இருக்கிற மிச்ச பார்சல் வந்து கொடுக்குறதுக்கு. ஸோ இத்தனை பார்சல் அரேஞ்ச் பண்ணோம். எவ்வளோ முடிஞ்செல்லாம் நாங்கள் லாஸ்ட்டில் சொல்கிறோம். யார் செஞ்சுன்றதையும் வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்கிறோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 160 பார்சல் வந்து அரேஞ்ச் பண்ணோம். அதில் 2 பார்சல் வந்து அந்த கடையால் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தந்தவங்களும் எங்களுடைய பேரில் வந்து கொடுங்கன்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தாங்க 125 இஞ்சை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 35 வந்து வேற ஒரு இடத்துல வந்து கொடுக்குறதுக்காக வந்து. ஆனால் அந்த இடத்துல வந்து 30 பேர் தான் இருக்கிறன்றதால வந்து சரி 30 பார்சல் அங்கே கொடுப்போம்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதோடு சேர்த்து வந்து அந்த கடையால் கொடுத்த 2 பார்சலையும் வச்சிருக்கோம். 32 பார்சலை வந்து அங்கே கொடுக்குறதுக்காக வந்து இப்போ மிச்சம் இருக்கிற 130 பார்சல் நினைக்கிறேன். 130 பார்சலையும் வந்து இங்கே கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 125 தான் கொடுத்து 5 பார்சல் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. நாங்கள் அங்கே 37 பார்சல் வந்து மற்ற இடத்த வந்து கொண்டு வரதுக்காக வச்சுருந்தாங்க. அதுலேருந்து 5 பார்சலையும் வந்து திரும்ப கொடுத்துருக்கோம். எனதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கீழே இருக்கிற மக்களுக்காக. யாருக்குன்னு அதை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னீங்க? அம்பான்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவரோட லோகநாதன், ராஜு, அவங்க 3 பேரும் எல்லாம் அண்ணன் தம்பி தான். முற்றிலுமான அப்படியே போன வீடு அது. அதில் நின்று பார்த்தாலே வந்து அந்த வீடு இல்லாமல் தெரியுது. அப்போ நாங்கள் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பார்சலையும் கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுத்த பார்சல் வந்து 130 பார்சல் கிட்ட தான் தெரியும். சரிதானே? சரியா இருக்குது தானே? சரி, ஓகே. நான் அந்த பிளான்லாம் ஜோதிச்சேன். அந்த 125 சொல்லிட்டு 130 கொண்டு வருவோம் கொண்டு தான். சரி, பிரச்சனை இல்லை. நீங்கள் சரியா இருக்குன்னு சொல்லி தான் நான் கொண்டு வர எடுத்து நான் வந்து காமிச்சேன். நான் உங்களுக்கு இந்த வீட்டை திரும்ப பணியது வந்து 4-5 பேத்துக்காக நீங்கள் பணியது போயிட்டு வரணும். அதனால தான் இங்கே இருந்தே காமிச்சோம் உங்களுக்கு. நம்ம இதை லிஸ்ட் எடுக்கல, நம்ம ரீசன் மட்டும் தான் சொன்னோம். சார் எனக்கு நான் பக்கத்து மகனுக்குள்ள எடுத்தேனே இப்படி நாளைக்கு நான் இங்கே கண்டுக்கிற நேரம் நமக்கு நீ உதவி செய்ய தேவை. அதனால தான் நான் உங்களுக்கு கேட்டு பார்த்துருந்தேன். சரி, கொடுங்க, நான் கொடுத்து விடுங்க. சரி, உங்களுக்கு இப்போ சந்தோஷம் தானே? சரி, ஓகே. எங்களால் ஏதோ முடிஞ்சது செஞ்சிருக்கோம். வாரமா? சந்தோஷம், சந்திப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து உண்மையில் பெரிய ஒரு நன்றி சொல்லி ஆகணும். சொன்னால் அவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து கொண்டு சேர்த்துருக்கீங்க. இப்போ பஸ்ஸோட சார்பில் வந்து 2 ஃபேமிலிக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பதிவு கொண்டு வந்துருந்தார். ஸோ அந்த வகையில் சந்தோஷம், தேங்க்யூ. அண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு கொடுத்து விடணும். நீங்கள் எவ்வளோ சொல்லியிருந்தீங்க? டிரான்ஸ்போர்ட் வந்து 16,000. அதாவது நேரத்தில் வந்து நாங்கள் கேட்ட இடத்துல வந்து ஒரு 120 பார்சல் இல்லாட்டி 100 பார்சல் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து சின்ன பட்டன் பார்த்துனாங்க, அதுக்கு 12,000 ரூபா வந்து சொல்லியிருந்தவங்க வந்து. அப்போ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 160 பார்சல், அதோட சேர்த்து அவங்களோட 2 சேர்த்தா 162 பார்சல் வந்து கொண்டு வரதுக்காக அந்த வண்டியை வந்து காணோம். அப்போ வந்து அதை விட கொஞ்சம் பெரிய வண்டி தான் தேவைன்னு சொல்லி அப்போ அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வண்டியை வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணேன். அதுக்கு வந்து சொல்லி இந்த டிரான்ஸ்போர்ட் காசு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா. ஆனால் அதில் 17 இருக்குது. சரிங்களா? சரிங்களா? ஓகே, சரியா? ஓகே. ஸோ இப்போ போகிற வழியில் அந்த ஏரியாவில் கொடுக்குறோம். மிச்ச பார்சல் வந்து கொடுத்துட்டு அப்படியே போய் வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். என்ன பட்ஜெட்டில் என்ன எவ்வளோ முடிஞ்சது, முக்கியமாக வந்து யார் செஞ்சாங்கன்றதை வந்து நாங்கள் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறோம். என்ன குளிரா சாமி, என்னடா எங்க அந்த நேம் லிஸ்ட்? ஓகே, எல்லா பேருக்கும் வணக்கம். அம்மா குளிர்தாங்க. ஓகே, டோட்டல் எத்தனை பேர் இருக்கிறீங்க? 30 பேர். 30 பேர். எங்க பேர்வாசிகளை கூப்பிட்டீங்களே, வாங்கண்ணா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
மாஷா அல்லாஹ். ஐயோ பயமா இருக்குது நிற்கிறது. டேய் என்ன இடிஞ்சு வந்தா சரி. பயமா இருக்கு. ரைட் ஓகே சரி எல்லாம் லேட் பண்ணதோல சரிங்களா அண்ணா ஓகே ஓகே லேம் லிஸ்ட் கொடுங்க கொடுத்துரும் ஓகே நிக்கலஸ் நிக்கலஸ் இல்லையா ரைட் ஓகே ஒரு பேனை கொடுக்குறீங்களா வராதக்குள்ள நான் தர போட்டு வச்சுக்கிறேன் இதில் சரிங்களா ஓகே கெவின் கெவின் ஓகே ஸோ வினோதன் வினோதன் கொடுங்க நீங்க கொடுங்க. பாஸ் ஓகே நீங்க எடுத்து கொடுங்க. ஓகே ஸோ ஆர்கேடி ரவி கொடுத்துருங்க. லக்ஷானம்மா லக்ஷானம்மா அங்கே வெளியே ஓகே ஸோ பீரையா அண்ணா சிவா சுமித்ரா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாலு அண்ணா பாலு அண்ணா ஓகேவா ஓகே மேரி அம்மா ஓகே லட்சுமன் தம்பி ராஜனா ஜோகான் ராஜனா பிரியாக்கா வாங்கக்கா பாஸ்டர் பாஸ்டர் பை டபிள்யூ டிவிஎஸ் பாலா டோபாஸா பாலா டோபாஸ் யா பாலா டோபாஸ் ஓகே பீரையா தியாகு ஜோன் அப்பா கணேஷ் புவதியாச் மோகன் ராஜா மோகன் ராஜா இல்லையா ரைட் சுசே சூர்யா சூர்யா யாரு சூர்யா இல்லையா சூர்யா சூர்யா வல்ல சூர்யா வரலையா மார்க் பண்ணி வச்சுங்க டக்குன்னு வர சொல்லுங்க சுகே குமார் பாஸ் கனகம் கொடுக்கறதா குமார் பாஸ் குமார் பாஸ் நெக்ஸ்ட் கனகம் கனகம் அண்ணே கோலம் நடிங்க அவங்க கால் ரெண்டும் ஏதாவது பாவம் ஓகே நான் அந்த புல்லடி போட்டிருக்கேன் கொடுக்காதவங்களுக்கு அவர் கோலம் சரி ஓகே உண்மையா வந்து எங்களுக்கு இந்த பேருக்கு தான் நன்றி ஐயோ சார் அவருக்கு சொல்லுங்க நன்றி. அவர் மூலம் தான் இங்க வந்து சேர்றதுக்கு இந்த அண்ணன் தான் காரணம். இவர் மூலம் தான் அவங்க ஏரியா கொண்டு வந்து சேர்த்தோம். ஸோ இவர் தான் சொல்லி கொடுத்தாரு. இல்லைன்னு சொன்னா இது வந்து வேற ஏரியாவுக்கு போக வேண்டியது. இங்கே வந்து ஆட்கள் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க. ஸோ இங்கே வந்து கொண்டு சேருங்கன்னு சொல்லி சொன்னது எல்லாமே வந்து அண்ணா தான். சரி ஓகே அது வந்து இந்த இடத்துக்கு வாரத்துக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து 7 மணியை தாண்டி வந்து போய் கொண்டிருக்கு. அப்போ வந்து இங்கேயும் வந்து இப்போ பலத்த காற்றெல்லாம் அடிச்சு கொண்டு இருக்கிறேன், பயமாக இருக்கிற நிற்கிறதுக்கு. ஸோ அப்போ கொஞ்சம் லேட்டானதால் வந்து ஒரு 2 மணி பேர் வரையில் அதை வந்து அண்ணோட கையில் நாங்கள் வந்து ஒப்படைச்சிட்டு போவோம். அவர் வந்து நல்லா கொடுப்பாரு. ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாமே வந்து செஞ்சது அண்ணா மூலம் தான். அதை தாண்டி முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் நுரையீரலில் வந்து நின்றது வந்து இங்கே இடங்கள் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு இடங்களையும் போய் பார்க்குறதுக்கு வந்து மெயினான காரணமாக இருக்கிறது வந்து அண்ணா தங்கேஷ் அண்ணானே. ஓகே, நன்றி சொல்லிக் கொடுவாங்களே பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க எங்களுக்கு மலைய மக்களுக்கு. இல்லை அது உண்மையாக வந்து
இப்போ நீங்க எங்களோட தொடரணும். ஆமாம் இப்போ எங்களுக்கு மிச்ச பிரச்சனைகள் இருக்கு, நீங்க எதுவும் செஞ்சு கொடுக்கணும். கண்டிப்பாக எங்கள் மூலம் ஏதோ நாங்கள் இந்த சேனல் மூலம் வழியில் கொண்டு சேனல் மூலியமா தான் செஞ்சு கொடுக்கணும் சார். ஆமாம் இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கேருந்து நாங்கள் நேரத்தில் கொடுத்த இடத்தை பார்த்துருப்பீங்க, அங்கே போனாங்க. அப்போ அண்ணாட்ட சொல்லி நான் வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் பார்சல் அரேஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் சொல்லுங்க மற்ற இடங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த இடத்த பார்த்து செலக்ட் பண்ணவர் வந்து அப்பயும் என்ன சொன்னவர்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் கொடுக்குறேன்னா முழு பார்சலையும் கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கான இதை கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு பிறகு தான் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் வந்து நல்லபடியாக கொடுத்து முடிச்சிருக்கோம். இதை வந்து நாங்கள் ஒப்படைக்கிறோம், உங்கள்கிட்டே வந்து ஒப்படைக்கிறோம். ஸோ உண்மையில வந்து எங்களை சார்பாக வந்து நன்றி சொல்கிறோம். எங்களையும் இந்த இடங்களுக்கு வந்து கூட்டி கொண்டு அவர் வேலை மெனக்கெடுத்துனேன் அதை பற்றி சொல்லணும். லீவெல்லாம் எடுத்துட்டு கண்டிப்பாக அண்ணாட வேலையெல்லாம் வந்துட்டு லீவெல்லாம் எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு இங்கே இடங்கள்லாம் காண்பிச்சார். அது போக வந்து நாங்கள் இங்கே தங்கி இருக்கிறதுக்கான ரூம்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் முன்னாள் காணொலியில் வந்து சொல்லியிருப்போம் வந்து. ஸோ அந்த ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது வந்து அண்ணாட அது தண்ணி முக்கியம் வந்து 12 மணிக்கு நாங்கள் ஹோல் அடிச்சு என்னதை கொண்டு எழுதி நான் கொண்டு அந்த வகையில் நன்றி சொல்லுவோம். நாங்கள் ஆரம்பத்தில் வந்து சந்திச்சுட்டு போனாங்க இவரையும் இவங்க ரெண்டு சேர்ந்தாலும் வந்து இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி தானே சரி ஓகே வந்து உங்கள் 2 பேருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வந்து சேர்றதுக்காக வந்து நீங்கள் இதை செஞ்சது எங்களால் முடிஞ்சது. இன்னும் என்ன செய்யணும் தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சரி ஓகே ஓகே. நாங்கள் நைட்டு வந்து வேலையெல்லாம் முடித்து ரூமுக்கு வந்து சேர்றதுக்கு நல்லா டைம் போயிட்டுது. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக யார் எங்கேருந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து இந்த ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்துட்டு அண்ட் அதோட சேர்த்து எவ்வளவு காஸ்ட் மொத்தமாக வந்து முடிஞ்சது இந்த பொருட்களுக்கெல்லாம் சேர்த்து அப்படி சொல்லி வந்து இப்போ கணக்கு சொல்ல போகிறோம். உண்மையிலே வந்து இந்த கணக்கு சொல்கிறது இதில் தான் வந்து நிறைய பிரச்சனை வாருது. போன வீடியோக்குள்ளேயே நான் பார்த்துருந்தேன், அடிக்கிறவங்க அடிச்சு கொண்டு தான் இருப்பாங்க. போன வீடியோலையும் பார்த்துருந்தோம் வந்து அப்படி போட்டிருக்காங்க இப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஏதோ புலம்பி கொண்டு இருந்தாங்க. ஸோ செய்கிறவங்களுக்கும் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் திரும்ப வந்து சொல்லி கொண்டிருக்கிற வகையில் இந்த கணக்கு சொல்கிறதும் வந்து ஸோ அவங்களோட திருப்திகரமாக அவங்களோட பேர் வந்து வெளியே தெரியணுன்றதுக்காக தான் இப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு 4 பேருக்கு நாங்கள் தான் இது நல்ல பாலமாக இருந்தோம். ஆனால் இருந்தாலும் செஞ்சது வந்து யாருன்னு சொல்லி அந்த பேர் சொல்லிக்கூடாதுன்னு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும்ன்றதுக்காகவும் அண்ட் வந்து அதை கட்டாயம் சொல்லணும்ன்றது எங்களோட விருப்பம்ன்றதுக்காக தான் நாங்கள் அதை வந்து சொல்கிறது. இப்போ முக்கியம் பார்த்திங்கன்னா நாங்கள் பதிலையில் கொடுத்ததெல்லாம் வந்து ஈவினிங் டைம் தான் ஒரு மாதிரியாக வந்து கொடுத்து சமாளிச்சுட்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ அந்த இடத்துல வச்சு நாங்கள் அந்த கணக்கெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ இப்போ வந்து நேற்று வந்து சரியாக எங்களுக்கு எல்லா வேலையும் முடிக்கக்குள்ளே 8:30 9 மணி ஆகிட்டு, அதாவது ஒரு இடத்த கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு இடத்த வந்து கொடுத்துட்டு வரதுக்கு வந்து அவ்வளோ டைம் போயிட்டு. ஸோ அப்போ அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட 176 கிலோமீட்டர் வந்து நாங்கள் கண்டிக்கு ட்ராவல் பண்ணி வந்த நாங்கள். அப்போ இங்கே வந்து தட்டைக்குள்ளேயே டைம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு 12:30 1 மணி இருக்கும் போல். ஸோ அப்போ அந்த டைம் போயிட்டு அப்போ அதுலேருந்து தான் வந்து அந்த வீடியோ வந்து முடிக்கலாம் போயிட்டு. சரி இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ரூமில் வந்துருந்துருவோம். எங்களை மொத்த பார்த்தாலே இங்கே வந்து எவ்வளோ டயர்டாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல வச்சு நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஆமாம். ஸோ வந்து உண்மையில் ஒருத்தங்களுக்கான அந்த பொருளுக்கான கோஸ்ட், அதாவது பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னால் வந்து நாங்கள் பதிலையில் கொடுத்தது வந்துட்டு குறிப்பிட்ட அளவுக்கான 60 70 பேருக்கு கொடுத்தோம். நம்மள 70 பார்சல் கொடுத்தது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தலா 6000 ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு 6385 ரூபா ஏதோ அந்த பார்சல் வந்து முடிஞ்சிருந்தது. அப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது செய்வோம்னு சொல்லி. நான் சொன்ன மாதிரி வந்து ஏற்கனவே அவங்க எல்லாம் வந்து அந்த முகாமில் இருந்து, அதாவது வந்து கோயிலேருந்து திரும்ப வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்கன்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் வந்து திரும்ப பிளான் பண்ணினாங்க. அது வந்து அவங்கள்ட்ட கேட்டுனாங்க. அவங்க சொல்லியிருந்தவங்க வந்து பொதிய அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லவன்னு சொல்லி. அப்போ எங்கள்கிட்ட இருந்த பட்ஜெட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் யோசிச்சுனாங்க 100 பேர் தான் காணும். ஸோ இப்படி வந்து செய்யலாம் அதுக்கு மேலேன்னு சொல்லி. ஏன்டா கொடுத்தா ஓரளவு நல்ல பார்சலாக வந்து கொடுக்கணுன்றது தான் எங்களோட பிளான். இப்போ நாங்கள் நேரத்தோடு எல்லாம் வந்து கொடுத்தது சொல்கிற வர ஆக்கள் மூலமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது 2500 ரூபா 3000 எல்லாம் கொடுத்துருக்காங்க. வந்து அப்படி வந்து செய்யலாம் இல்லைன்னு இல்லை. ஆனால் வந்து திருப்தியாக இருக்கணுன்றதுக்காக வந்து நாங்கள் வந்து வேறு லெவலில் பிளான் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறோம் 2 நாள் வெயிட் பண்ணி இன்னும் 2 மணி வந்து கதைச்சி ஸ்பான்சர் எடுத்து வந்து நாங்கள் இதை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட 160 குடும்பத்துக்கு வந்து நாங்கள் வந்து நேற்று பொதி வழங்கியிருந்தாங்க. அந்த இடத்துல கொடுத்துனாங்க. அதுக்கப்புறமா வந்து மிச்ச பார்சலில் வந்து மற்ற இடத்துல வந்து கொடுத்துனாங்க. நீங்கள் அதை வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து சொல்லுவாங்க கொடுத்து போட்டு பார்சலில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கொடுத்தவங்களுக்கு வந்து தெரியும் அந்த இடத்துல பேரும் வந்து நாங்கள் சொல்லி நீங்கள் வந்து போய் பாருங்கள். ஸோ இந்த பார்சலோட பெறுமதி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 4055 ரூபா. 4055 ரூபா படி 160 பார்சலுக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 6,48,800 ரூபா. அதாவது இந்த பார்சலுக்கு ஃபுல்லாக முடிஞ்சது. அண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து அவங்க 16,000 ரூபா கட்டுந்தவங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கூட்டி அலைஞ்சிருந்ததுக்காக வந்து நாங்கள் ஒரு 1000 ரூபா காசு வந்து கூட கொடுத்துருந்தாங்க. 17,000 ரூபா. டோட்டல் பில் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 6,65,800 ரூபா. இதுதான் நைட்டு அந்த 160 பொதிக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட் காசு எல்லாம் சேர்த்து முடிஞ்ச செலவு. ஸோ இது வந்து யார் யார் செஞ்சுன்றதை வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம் இப்போ வந்து. ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸ் ஸ்டாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, அவங்க 91,100 ரூபாவும். ஸோ அதே மாதிரி ஃப்ரான்ஸ் ஸ்டாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய
அப்போஸ்தலிக் தமிழ் சபையால் வந்து 72,900 ரூபாவும், அதே மாதிரி லண்டனில் இருக்கிற நந்தினி அக்கா வந்து 20,300 ரூபாவும், அதே மாதிரி சுவிஸ் கல்வி கற்கும் நவரத்னராசா அரவிந்தன், நவரத்னராசா அர்ச்சனா, சிவசுதன், சிவராம், அத்துடன் ஷக்கி அம்மா இணைந்து வந்து 1 லட்ச ரூபா, அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து 1 லட்ச ரூபா வந்து அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா 1 லட்சம் ரூபா அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ண வேணாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறோம். 6557 இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். அதே மாதிரி கனடாவில் இருக்கிற இன்னொரு அம்மா வந்து 1,15,400 ரூபா அனுப்பியிருந்தாங்க. அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை வந்து சொல்லிக்கொள்கிறோம். என்ன சொன்னால் அவங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம் 5159 இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். அண்ட் அதே மாதிரி ஸ்விஸில் இருக்கக்கூடிய நந்தனண்ணா ஃபேமிலியால் வந்து 1 லட்சம் ரூபா வந்து அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி கொங்கோங்கில் இருக்கக்கூடிய மகேஸ்வரி அம்மா உங்களுக்கு தெரியும், பதுளையில் நம்ம கொடுத்த அந்த ஹெல்ப். அண்ட் அதே மாதிரி நிறைய மோஸ்ட்லி ஹெல்ப்புகளுக்கு வந்துட்டு அவங்க தான் வந்து முன்னுக்கு வந்து நின்று ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு அவங்களோட பேரன் லண்டனில் இருக்கக்கூடிய பேரன் அபிஷேக் அவங்களோட 14வது பிறந்தநாளுக்காக வேண்டி 20,000. அண்ட் அதே மாதிரி ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஸ்மிருதி ஃபேமிலியால் வந்துட்டு 19,000. அண்ட் அதே மாதிரி ஹாங்காங்கில் இருக்கிற ஜோஸ்னா மீத்தல் ஃபேமிலியால் வந்துட்டு 19,000. அதே மாதிரி லண்டனில் இருக்கிற ஜெயராணி அம்மா 8,100 ரூபா வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ டோட்டல் வந்து 6,65,800 ரூபா. லாஸ்ட்டாக நாங்கள் சொன்னோம் தானே இந்த 8,100 ரூபான்னு சொல்லி ஜெயராணி அம்மா லண்டன்லேருந்து. ஸோ அவங்க வந்து ஒரு தொகை காசு வந்து அனுப்பியிருந்தவங்க வந்து. அப்போ அதுலேருந்து ஒரு சின்ன தொகை என்ன சொன்னால், இப்போ இதில் வந்து நாங்கள் கணக்கு பாய்க்குள்ள 8,100 ரூபா வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்தது. அப்போ அவங்களோட பங்கு மிருக்கட்டு பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் இதை தூக்கியாவது ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நேரத்தில் கேட்பீங்க இதே மாதிரி தான் நாங்கள் போன தரம் வந்து பதுளையில் வந்து அந்த பார்சல் கொடுக்குறதுக்கு அந்த ட்ராவலிங் செலவு வந்து போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 25,000 ரூபா வந்து ட்ராவலிங் செலவுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மையிலே முடிஞ்சது வந்து 30,000 ரூபா. அந்த 5,000 ரூபா காசு ஆறுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களை நாங்கள் தான் கொடுத்துனாங்க. இந்த விஷயமே நான் இந்த இடத்துல சொல்கிறேன்டா, இப்படி இந்த இடங்களையும் சில விஷயங்கள் நடந்திருக்கும். நாங்கள் ட்ராவல் பண்ணுற இடங்களாக இருக்கட்டும், அவங்க வாரவங்களுடைய சாப்பாட்டுதாக இருக்கட்டும், அப்படி இப்படின்னு சொல்லி எங்களோட செலவுகளும் வந்து இருக்குது. ஸோ உண்மையிலே வந்து இந்த இப்போ இந்த 8,100 ரூபா காசு வந்து நாங்கள் பயன்படுத்திருக்கோம். ஆனால் அவங்களோட பேர் இருக்கணுன்றதுக்காக வந்து நாங்கள் இதை வந்து நாங்கள் இதில் ஆட் பண்ணாங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 11 பேர் ஹெல்ப் தான் இந்த 6,65,800 ரூபா. ஸோ 160 பார்சல். ஆமாம், 160 பார்சல் எக்ஸ்ட்ரா கடையால் சேர்த்து 2 பதிவு. அதையும் சொல்லணும் முக்கியமாக அந்த கடையால் நாங்கள் நேரத்துலையும் வாங்க அடுத்தன்றதால வந்து இந்த தரம் வந்து அவங்க வந்து ஒரு 2 பார்சல் வந்து எங்களோட சார்பாக கொடுங்கன்னு சொல்லி தந்துருந்தாங்க. ஸோ 2 இல்லை 1 பார்சல் தந்தாலுமே வந்து அது ஒரு பெரிய விஷயம் தான் நாங்கள் வந்து சொல்லுவோம். ஸோ முக்கியமாக வந்து இந்த உதவி செய்த இத்தனை பேருக்கும் அண்ட் வந்து இந்த பிறந்தநாளை கொண்டாடுற எல்லாருக்கும் என்ன நிறைய பேர் அதில் தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்லி. ஸோ எல்லாருக்குமே வந்து எங்களோட சேனல் சார்பாக, அதாவது ஆர்ஜே தமிழா சார்பாக வந்து அண்ட் வந்து மக்கள் சார்பாகவும் வந்து உண்மையிலே உள்ளத்துலேருந்து நன்றியை வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை இவங்களை நம்பி அனுப்புகிறீங்க. அண்ட் மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக வந்து அவங்களோட துன்பத்திலையும் வந்து கை கொடுக்கணுன்றதுக்காக வந்து நீங்கள் உழைக்கிற காசை வந்து அனுப்பி வச்சுருக்கீங்க. அதையும் வந்து நாங்கள் சரியாக கொண்டு சேர்த்துருக்கோம். ஸோ இதை தாண்டி தான் வெளியில் இருக்கிற நிறைய பேர் வந்து விஷயங்கள் காய்ச்சி கொண்டிருப்பாங்க. ஸோ என்னென்னு சொன்னால் உண்மையிலே நிறைய காலத்துக்கு அப்புறம் வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட் சொல்லி பெரிய பெரிய உதவிகள் வந்து செய்யக்குள்ள வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஏதோ ஒரு நம்மளால் செய்கிறது. ஏன்னா போன வீடியோவில் கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் அந்த கஷ்டத்தை எடுத்து போடக்குள்ள நாங்கள் பார்த்துனாங்க தம்பி. அதுக்கப்புறமா வந்து அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கக்குள்ள எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவங்க. ஸோ என்ன சொல்லி அந்த பார்சல் கொடுக்கக்குள்ள வந்து அவங்களோட மகிழ்ச்சி உண்மையிலே வந்து அது எங்களுக்கும் அது ஒரு திருப்தி தான். அப்போ வந்து கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை உதவி செய்த இத்தனை பேருக்கும் வந்து எங்களோட சேனல் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு ஸோ அடுத்த வீடியோவை சந்திப்போம். கண்டிப்பாக. ஓகே, நாங்கள் மறுபடியும் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.